ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு ஒரு புதிய வீடியோனோட உங்களை சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கு வந்து ஒரு சாதாரண லஞ்ச் மெனு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பகல் லஞ்சுக்கு என்ன சமைச்சேன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல வந்து நைட் வந்து இந்த புலவை போட்டெல்லாம் வந்து வாசல்லாம் நல்லாவே டஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் சவர்க்காரத்தூள் போட்டு ஊற போட்டு வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 ஹவர் போகிற இல்லாட்டி மார்னிங் கழுவி நல்லா கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்தால் அப்போ அந்த பொட்டெல்லாம் அந்த வாசங்களில் உள்ளதெல்லாம் நல்லா இப்போ எடுத்த போல் பளிச்சுன்னு இருக்கும். இதெல்லாம் கழுவி காய வச்சு எடுத்த பிறகு இதெல்லாம் பொட்டுகளில் போட்டு வச்சுட்டு இப்படி சின்ன சின்ன பாசுகள் அப்படிகளில் போட்டு வச்ச பிறகு பகலுக்கு லஞ்ச் கறி என்னென்னு பார்ப்போம். அதுதான் வாழைப்பூ கறி. இந்த வாழைப்பூ கறி வந்து நீங்கள் வாழ்க்கையில் சாப்பிடலான்னு ஒரு முறை சரி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். கிழமைக்கு ஒரு முறை சரி இந்த கறியை நீங்கள் உங்களோட உணவோட சேர்த்துக்கொள்ளுங்க. உண்மையிலே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதை இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வாழைப்பூ எடுத்து இதை மேல் பகுதியெல்லாம் கொஞ்சம் கலட்டி எடுத்த போகிற அந்த உள்பகுதியை தான் நாங்கள் கறியாக்கி எடுத்துக்கணும். இது வந்து புளிக்கறி தான் நான் ஆக்கி எடுக்க போகிறேன். இதை வந்து சுண்டலும் செய்யலும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் நீங்கள் லெமன் ஜூஸ் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தப்பறம் இதை நல்லா சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கணும். எப்படி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வாழைப்பூவில் வந்து நாங்கள் எவ்வளோ தான் வேக வச்சாலும் வேகாத ஒரு பகுதிக்குன்னு எப்படி சின்ன ஒரு துண்டு மாதிரி இருக்கும். இதை நாங்கள் எடுத்து வெளியில் எடுத்துடணும். எடுத்தப்பறம் நாங்கள் இந்த வாழைப்பூவை கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி போட்டு வைங்க. போட்டு வச்சப்பறம் நல்லா நீங்கள் கையால் நல்லா கசக்கி கழுவி எடுங்க. அப்போ தான் வந்து அதில் உள்ள கரைகள் மாதிரி இருக்கும். அதெல்லாம் நல்லா போன போகிறோம். நல்லா பளிச்சுன்னு இந்த வாழைப்பூ வெள்ளையாகி வரும். இதுக்கு வந்து புளி வாழைப்பழம் அந்த வாழைக்காய் பூ இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கழுவி எடுத்துட்டேன். இப்போ எல்லாம் கழுவி எடுத்த போகிற அதில் சின்ன சின்ன துண்டுகள் விடுபடாமல் எடுக்கணும்னா நீங்கள் ஒரு வடியால் என்னபடி வடித்து எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூ கறி ஆக்கிறதுக்கு வந்து ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. சட்டியில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வரசில் கொஞ்சம் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு அதோட வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பாதி அளவு வெங்காயம் சேர்த்த பிறகு இதை நல்லா வதங்க விடணும். இப்போ இதோட வந்து பச்சை மிளகாய், ஜிஞ்சங்காலி பேஸ்ட், கருவேப்பிலை, ரம்பை எல்லாம் சேர்த்து நல்லா இதெல்லாம் கலந்துக்குவோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வர டைமுக்கு இதுக்கு வந்து மசாலாக்கள் சேர்த்துக்கணும். மசாலா வந்து மிளகாய்த்தூள், மல்லி, மஞ்சள், சீரகம், கொஞ்சம் போல் மாசித்தூள், அதோட கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கோங்க எண்ணெயிலே. இப்போ நாங்கள் கழுவி வச்சு இந்த வாழைப்பூ இதோட சேர்த்துக்கணும். சேர்த்த போகிறோம் இதோட ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும். அதுதான் பலாக்கொட்டை சேர்த்து வாழைப்பூ கறி ஒன்று ஆக்கி பாருங்கள். டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். இப்போ இதோட வந்து புளிக்காக உங்களுக்கு கொரக்கா சேர்த்துக்கலாம். கொரக்கா சேர்த்து இந்த கறியை சேர்த்து பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த கறி புளிக்கறித்தால கொரக்கா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டா இப்போ இதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து நாங்கள் புளிஞ்சு எடுத்துக்கணும். 1ஆம் பால் வேறையா, 2ஆம் பால் வேறையா. ஏன்டா இந்த வதங்குற டைமுக்கு நாங்கள் 2ஆம் பாலையும் சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் வதங்கி வரும். இப்போ இந்த வாழைப்பூ புளிக்கறி இன்றைக்கு ஆக்கி வச்சு நாளைக்கு எடுத்துட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி எல்லாம் ஊறி உப்பெல்லாம் பட்டு நல்லா ருசியாக வரும் உங்களுக்கு அந்த கறி. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்ட அப்புறம் 2ஆம் பாலையும் ஊற்றி கலந்துட்ட அப்புறம் இன்னும் கொஞ்சம் இது நல்லா வற்றி வரட்டும். இப்போ இதோட அடுத்து வந்து தேங்காய் பாலில் தலைப்பால் 1ஆம் பாலும் அதையும் சேர்த்து இது நல்லா வத்த வச்சு வேக எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு சைடிஷ் கறி வேறு என்ன கறி இருந்தாலும் எடுத்துக்கலாம். பீஃப், மட்டன், சிக்கன் எது வேண்டாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முட்டை கிரேவி தான் செய்ய போகிறேன். அந்த முட்டை கிரேவி வந்து வித்தியாசமான முறையில் தேங்காய் பாலில் கூட்டி வச்சு தான் செய்ய போகிறேன். நீங்கள் இப்படி தேங்காய் பாலில் கூட்டி வச்சு முட்டை செஞ்சு பாருங்கள், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ தலைப்பால் எடுத்துக்கோங்க. கட்டி தேங்காய் பால் தலைப்பால் எடுத்துக்கோங்க. அதை ஒரு சட்டியில் போட்டுங்க. போட்ட பிறகு இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், மசாலாக்கள் மிளகாய், மல்லி, மஞ்சள், சீரகம், அடுத்து கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், தக்காளி, கூடுதலாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கட்டர்த்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதோட தேவையான உப்பு சேர்த்து இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதான். முட்டையை நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து கருவேப்பிலை, அடுத்து வந்து மாசித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை அப்படி மூடி போட்ட போது இது நல்லா வற்றி வெந்து வரும். இப்போ ஒரு முறை சரி மூடியை திறந்து இன்னும் அப்படி கலந்துட்டுக்கோங்க. இப்போ இந்த ஆனமெல்லாம் வற்றி வரசில் முட்டையை போட்டு கிளறி எடுத்துட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.